குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ட்ரெவென்ச்சர் எலென்சா சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மதுரவாயில். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் டெல்லிக்கு போன விவகாரம் பற்றிய பேச்சு இன்னும் ஓய்ந்த பாடில்லை. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் கலவரத்தை உருவாக்க திட்டம் போடப்படுகிறதாம். ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்களா? இதை பற்றிய அலர்ட் ரிப்போர்ட்டும் ஸ்டாலினுக்கு போயிருக்கிறதாம். சரி, முதலில் அதிமுக விவகாரத்துக்கு வருவோம். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடமே இல்லைங்க, இருவரையும் பாஜக கூட்டணியில் வச்சுக்கிறத பற்றி நீங்கள் முடிவு செஞ்சுக்கங்க, பாஜக அணிக்கு 40 சீட்டு தர்றோம், அதில் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுங்க அப்படின்னு கராராக பேசிவிட்டு வந்து விட்டாராம் எடப்பாடி. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும், நான் அண்ணாமலை சொல்லித்தான் பாஜக கூட்டணிக்கே வந்தேன், எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா அந்த கூட்டணிக்கு மறுபடியும் போகவே மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக கூறிவிட்டார். அண்ணாமலையோட நாள்தோறும் நான் ஃபோனில் பேசுகிறேங்க, நானும் அவரும் விரைவில் சந்திக்க இருக்கிறோம் என அண்ணாமலை புராணம் பாடிக்கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன். ஓபிஎஸ் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சைலண்டாக இருக்கிறாரு. சென்னையில் வீடு இருந்தும் கூட சில சந்திப்புகளுக்காக, நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும், சில சந்திப்புகளுக்காக சென்னை உட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் தான் 2 நாட்களாக தங்கியிருக்கிறாராம். சரி, அவர் மௌனமாக இருந்தாலே பின்னாடி ஏதோ சீரியஸான விஷயம் இருக்குமே. உண்மைதான். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் நம்மளால் இனிமேல் நுழைய முடியாது, அது உறுதியாயிருச்சு. பாஜக கூட்டணியில் மறுபடியும் சேரலாம், ஏன்னா வேற வழி இல்லை, சேர்ந்தா நமக்கும் நம்முடைய ஆதரவாளர்களுக்கும் சில தொகுதிகளை வாங்கி கொடுக்கலாம், அதோடு நிற்காம எப்படியாவது முட்டி மோதியாவது ரெட்டை இலை சின்னத்தில் நிற்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு யோசனையில் இருக்கிறாராம். ஆனால் இவங்க 2 பேரும் போடுற கணக்குக்கு பாஜக ஒரு கொஸ்டின் மார்க்கை தான் பதிலாக தருது. டிடிவி தினகரன் சொல்கிற மாதிரி எடப்பாடியை முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு பாஜக சொல்லுமா அப்படிங்கிறது சந்தேகம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்க்கு எப்படி இரட்டை இலை சின்னத்தில் அவங்க நிற்க வைப்பாங்க அப்படிங்கிறதும் சந்தேகம். ஆனாலும் 2 பேரும் எப்படி நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியக்குறி. ஆனாலும் இந்த இரட்டை இலை சின்னத்துக்காக புரோக்கர் சுகேஷை நம்பியவர் டிடிவி தினகரன். அதிமுகவே கிடைச்சிடும் அப்படின்னு பாஜகவே சரணம்னு இருந்தவர் ஓபிஎஸ். இவங்க 2 பேருக்கும் இப்போ பொலிட்டிக்கல் கைடு யாருன்னா அண்ணாமலை ஜி தானா. 2 பேருமே அண்ணாமலையைத்தான் மலை போல நம்புறாங்களாம். ஆக சீக்கிரமே டிடிவியும் ஓபிஎஸும் சேர்ந்து போய் அண்ணாமலையை சந்திக்க போறாங்களாம். டெங்கு காய்ச்சல் குணமாயிடுச்சா அண்ணாமலை ஜி அப்படின்னு விசாரிக்க போற அந்த சாக்குல ஒரு ஆலோசனை கூட்டமும் நடக்க போகிறதாம். அந்த ஆலோசனைக்கு பின்னரே பாஜக அதிமுக கூட்டணியில நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கலாம் என்கிறது தகவல். சரி, இதையெல்லாம் நயினார் சும்மா வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா இல்லைங்க, அவரும் ஒரு பக்கம் காய் நகர்த்தி கொண்டு தான் இருக்கிறார். ஓபிஎஸோடு எப்படியாவது பேசி சமாதானம் செய்து டெல்லி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும், மீண்டும் ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாராம். ஆனால் டிடிவி தினகரன் வெளிப்படையாகவே நயினார் நாகேந்திரன் மேலே என்ன கோபம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாஜக கூட்டணியில் யார் இருக்கணும்னு எடப்பாடி தான் முடிவு செய்வார் அப்படின்னு நயினார் சொல்கிறாருங்க. நாங்கள் அவர் சிஎம் வேட்பாளராக கூட ஏற்றுக்கலை, முடிவு அவர் எடுப்பாருன்னா எப்படி, அதனால் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு டிடிவி ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அண்ணாமலை ஜியோ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் 2 பேரையும் வச்சு ஒரு ஆட்டம் காட்ட துடிக்கிறார். ஆக இப்போ களம் ஜெயிக்க போவது நயினாரா அண்ணாமலையா அப்படின்னு மாறிடுச்சு. சரி, அப்படியே வெறியேற்றின கூட்டம் எங்கே நடந்துருச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சென்னை ஈசிஆர் ரிசார்ட்டில் பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தார். அண்ணாமலை போய் அங்கே ஸ்லைடெல்லாம் போட்டு காட்டினாரு அப்படின்னு நம்ம டிஜிட்டல் திண்ணையில் கூறியிருந்தோம். அந்த மீட்டிங்கில் BL சந்தோஷ் பேசின சில விஷயங்கள் தான் பாஜக தலைகளுக்கு தலைவலியை உருவாக்கியிருக்கான். அப்படி என்ன பேசிட்டாரு? தமிழக பாஜகவில் சீனியர்களை மட்டும் இல்லை, 2ஆம் நிலை தலைவர்களை பற்றியும் ரொம்ப முழுமையாக அக்குவேறு ஆணிவேராக துல்லியமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாராம் BL சந்தோஷ்.
ஈசிஆர் ரிசார்ட் கூட்டத்தில் கூட பாஜகவின் கருப்பு முருகானந்தம் தன்னுடைய பின்புலத்தை பற்றியெல்லாம் கூறி பேச தொடங்கி இருக்கிறாரு. ரொம்ப அப்பாவியாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ பிஎல் சந்தோஷ் குறுக்கிட்டு, தஞ்சாவூரில் வீடு இருக்கிறதும் தெரியும், சென்னையில் டெல்லியில் இருக்கிறதும் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ஒரு கவுண்டர் அடிக்க மொத்த கூட்டமும் ஜெர்க் ஆயிடுச்சான். அப்போது எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அடுத்து நம்மளை பற்றியும் ஏதாவது கையில் வச்சிருக்கிறாரோ அப்படின்னு நெளிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஈசிஆர் ரிசார்ட் மீட்டிங்கில் பாஜக மாநில செயலாளர் கராத்திய தியாகராஜனுக்கு செம பாராட்டு தெரிவித்தாராம் பிஎல் சந்தோஷ். இங்கே பேசுனதுலேயே ரொம்ப ப்ராக்டிக்கலாக கராத்திய தியாகராஜன் தான் பேசினார். தேர்தல் பணிகளை பற்றி ஒளிவு மறைவு இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக பேசினார் அப்படின்னு பாராட்டி தள்ளிவிட்டாராம். இதற்கு பிறகுதான் ஒரு சீரியஸான விஷயமே வர ஆரம்பிக்குது. பீகார் தேர்தல் பற்றி நமக்கு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்குங்க. போன முறையை விட இந்த முறை நமக்கு பீகாரில் அதிகமான இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. பீகார் தேர்தல் முடிஞ்சதும் தமிழ்நாடு தான் நம்ம குறி அப்படின்னு விஷயத்துக்கு வந்திருக்கிறார் பிஎல் சந்தோஷ். இங்கே பாருங்க, மேற்கு வங்கத்தில் மம்தாவுடைய திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கேரளாவில் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்களோட எல்லாம் பாஜகவினரை பார்த்தீங்கன்னா தெருவில் இறங்கி சண்டை போடுவாங்க. அதுதான் அங்கே நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் உட்கார்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மேற்கு வங்கம் கேரளா மாதிரி தமிழ்நாட்டிலையும் தெருவில் இறங்கி சண்டை போட்டாதாங்க நம்ம வளர முடியும். அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு ஆவேசமாக தூண்டி விட்டாராம் பிஎல் சந்தோஷ். உடனே அங்கே உட்கார்ந்திருந்த நிர்வாகிகள் அனைவரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்களாம். மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து தேர்தல் தொடங்கி சட்டமன்றம் மக்களவை தேர்தல்னு எது நடந்தாலும் திரிணாமுலும் சரி பாஜக காரங்களும் சரி, அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் சரி பாஜகவும் சரி, மோதல் இல்லாமல் ரத்த ஆறு ஓடாமல் இருந்ததே இல்லை. வெட்டு குத்துன்னு உயிரிழப்புகள் ஏற்பட்டு தொகுதிகளில் தேர்தல்களை ஒத்திவைக்கிற நிலைமை கூட ஏற்பட்டிருக்கு. கேரளாவிலையும் பாஜக கம்யூனிஸ்டுகள் மோதல்களில் சாவுகள் கூட விழுந்திருக்கு. அப்படியான ஒரு பயங்கரவாதத்தை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம செய்ய சொல்கிறாரே சந்தோஷ்ஜி என திகிலடித்த முகத்துடன் பாஜக நிர்வாகிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனராம். பிஎல் சந்தோஷுடைய இந்த வெறி பேச்சு அரசாங்கத்தின் கவனத்துக்கும் உடனே போய் சேர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ட்ரெவென்ச்சர் எலென்சா, சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மதுரவாயில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.